SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோமா? ஃபர்ஸ்ட்ல வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொமெண்டம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அது முடிஞ்சிடும் டாபிக். முடிஞ்சா இப்போ அடுத்தது பாட்னி தான். உந்தம். மொமெண்டம் அப்படின்னாலே என்னுடைய சிம்பிள் எம். சரிங்களா? உந்தம் முக்கியமான ஒரு ஃபார்முலா. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வர ஒரு 1 மார்க். ரொம்ப ஈஸியானது. பி ஈக்குவல் டு எம் கிடையாது, பி. P ஈக்குவல் டு எம்வி. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. மொமெண்டம் அப்படின்னு என்னது? P ஈக்குவல் டு எம்வி. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு டெஃபினிஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் என்னுடைய அழகு மட்டும்தான், யூனிட் மட்டும்தான். ஃபார்முலா என்னுடைய யூனிட், அது மட்டும் பார்க்கலாம். இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருந்தது இல்லையா, நம்ம எடுத்தோம் இல்லையா, யூபிஎஸ்சியில் அதே லெசன் 4 கொஷின் ஒரே டேபிள்ல இருந்து கேட்டிருந்தாங்க நம்ம சண்டேல. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2021ல் முடிஞ்சு போனதில் அதே டேபிள்ல இருந்து 2 கேள்வியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஷினோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில் எப்போவுமே சயின்ஸ் கேட்பாங்க, டெக்னாலஜி வைஸாக இருக்கும், பாலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியே தோக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவ்வளோ ஈஸியாக கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில். சயின்ஸ் ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய சயின்ஸ் கொஷின் இருந்தது, எஸ்பெஷலி பாட்னி. அதுலேருந்து இப்போ கொரோனா பரவிட்டு இருக்கிறங்காட்டி இந்த வைரஸ், பாக்டீரியா இதை பற்றியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஷின். பார்த்தீங்களா கொஷின்? ஸோ எழுதுனீங்களா யூபிஎஸ்சி? யாராவது நீங்கள் எழுதுனீங்களா? நீங்கள் எழுதுனீங்களா? ஓகே. கொஷின் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு சயின்ஸ் பேட்டர்ன், அது ஒன்றும் இல்லை விஷயம். கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அது ரொம்ப ஈஸி. பாட்னியே ரிப்பீட்டடாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த அது எஸ்பெஷலி பயாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுங்க, அதை விட ரொம்ப அதிகமாக பயாலஜி. அதுவும் இந்த பாட்னியில் இந்த பாக்டீரியா, ஃபங்கை நம்ம படிச்சோம்னே அந்த டேபிள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரே டேபிள்ல இருந்து 2 கொஷினும் அதே தலைப்பு, அதுக்கு இந்த டேபிள் 11th ஆக்சுவலாக அந்த லெசன், அதுக்கு கீழே இருந்து வரதுல அதுலேருந்து 2 கேள்வி. சொல்ல போனால் ஒரு 2 பேஜ்ல இருந்து 4 கேள்வி வந்துருந்தது 11th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? என்சிஆர்டியே வேண்டாம், வெறும் சிபிஎஸ்சி நம்மளுடைய சமச்சீர் எஸ்சிஆர்டியே போதும். யூபிஎஸ்சிக்கே அதே போதும். அந்த லெவலில் தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயாலஜி எஸ்பெஷலி பாட்னி நல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகே, சரி போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? மொமெண்டம். உந்தம்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, உந்தம்னா என்ன அர்த்தம்? உந்தம்னா என்ன தமிழ்ல அது சொல்லலாம். உந்தம்னா என்னது? உந்தம்னா என்ன? ஒரு பொருளை தள்ளுறது, அழுத்தி தள்ளுறது, அதான் உந்தம். ஆக்சலரேஷன் கொடுத்து அந்த பொருளுடைய வேகம் என்னாகும்? அதிகரிக்கும். வேகம் அதிகரிக்கும், அதே அந்த பொருள் மேல வேகமா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றத உந்தம். நீங்க மெதுவா தள்ளுறதுக்கும் வேகமா தள்ளுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு பொருளை நம்ம அழுத்தி வேகமா தள்ளுறதுக்கு பேர் என்ன? உந்தம். உந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னது? தள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் தமிழ்ல. உந்துறது அப்படின்னு அர்த்தம் வேகமா அதை தள்ளுறது, புஷ் பண்றது. ஸோ அதுதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை நீங்க தள்ளணும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஒரு பொருள் நகரணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? மாஸ் இருக்கணும். அந்த பொருள் கட்டாயமா நகரணும். அப்ப இதான் என்னுடைய ஃபார்முலா. சரிங்களா? மொமெண்டம் அப்படின்னு என்ன? P ஈக்குவல் டு எம்வி. முக்கியமான ஒரு ஃபார்முலா. பிஇ அப்படிங்கிறது மொமெண்டம், உந்தம். சரிங்களா? என்னுடைய எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும்? மாஸ்னா கிலோகிராம், வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட், பவர் -1னா 2ஆ? 2 நினைக்கிறேன், 1 தான் இல்லையா? வெலாசிட்டி தானே, ஆக்சலரேஷன் கிடையாது. 1 எழுதிக்கோங்க. என்னுடைய எஸ்ஐ யூனிட் எழுதுறீங்களா? ஸோ என்ன மொமெண்டம் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா? P ஈக்குவல் டு எம்வி. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. சரிங்களா? P அப்படிங்கிறது என்ன? மொமெண்டம், உந்தத்தை சொல்றோம். உந்தம்னா என்ன? ஒரு பொருளை நீங்க அழுத்தி ப்ரெஷர் பண்ணி தள்ளுறதுக்கு பேர் தான் உந்தம், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் அந்த பொருள் நீங்க தள்ளணும்னா, கட்டாயமா ஒரு பொருள் நகரணும்னா அதுக்கு என்ன வேணும்? மாஸ் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்தோம், மாஸ் இருக்கணும். ரெண்டாவது வெலாசிட்டி, திசை வேகம் இருக்கணும். அந்த பொருளானது என்ன ஆகும்? திசையை பார்த்து நகரணும், அதை திசை வேகம்னு சொல்றோம். அப்ப P ஈக்குவல் டு எம்வி. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட்? மாஸ்னா கிலோகிராம், வெலாசிட்டினா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அதே ஆக்சலரேஷன்னா தான் பவர் -2 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் லா போயிடலாம். நியூட்டனுடைய 2ஆம் விதி, 3ஆம் விதி பார்த்து அந்த டாபிக் முடிஞ்சது. 2ஆம் விதி முடிஞ்சது. செகண்ட் லா, நியூட்டனுடைய 2ஆம் விதி எழுதுங்க. செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் 2ஆம் விதி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லா ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் விதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு.
லாக்கு இன்னொரு பேர் என்ன? விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பேர். சரி பார்க்கலாமா? இப்போ இரண்டாம் விதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா எழுதிருங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இரண்டாம் விதி ரொம்ப முக்கியம், ஆனால் ரொம்ப ஈஸி. பேரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இரண்டாம் விதிக்கு என்ன பேரு? ஃபோர்ஸ். அப்போ ஃபார்முலா என்ன? F = ma. இதான் என்னுடைய ஆன்சரே. பட் இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரியா? ஸோ லா எழுதிக்கலாம். லா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லா எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், அப்பதான் புரியும். The force acting on a body, the force acting on a body is directly proportional. அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. is directly proportional to the rate of change of momentum. Sorry, linear momentum. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. Rate of change of linear momentum of the body and the change in momentum. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. and the change in momentum எழுதுறீங்களா? takes place in the direction of the force. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. in the direction of the force. இந்த மூணு வேர்டு அண்டர்லைன் பண்ண போதும். The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in direction of the force. ஓகே, தமிழ் எழுதிக்கிறீங்களா? எழுதுங்க. நியூட்டனின் இரண்டாம் விதி, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? விசையின் விதின்னு சொல்றோம். பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு, இதை அண்டர்லைன் பண்ணுங்க, உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். எழுதுனீங்களா? உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். அந்த நேர்தகவு வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிருக்கணும். நேர்தகவில் வரை அமையும். அடுத்தது, இந்த உந்த மாறுபாடு விசையின் இந்த உந்த மாறுபாடு கமா பண்ணிக்கோங்க. இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. விசையின் திசையிலேயே அமையும். ஓகே, இப்போ நம்ம நியூட்டனுடைய இரண்டாம் விதி பத்தி படிக்கலாம். என்ன சொல்றாங்க? நியூட்டனுடைய இரண்டாம் விதியில ஒரு ஃபோர்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி போகுது? அங்க என்ன நடக்கும்? ஒரு பொருளை நீங்க போய் தள்ளுறீங்க, சரிங்களா? ஒரு பொருள் மேல விசை கொடுக்கும்போது அந்த பொருளானது நகர ஆரம்பிக்கும். அங்க ஆக்சலரேஷன் கிரியேட் ஆகுமா? ஆகாதா? கட்டாயமா ஆகும். அப்ப முடுக்கம் கிரியேட் ஆகும்போது அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அதனுடைய வேகத்தை குறைக்கும். அப்ப என்ன ஃபார்முலா ஆக்சலரேஷன்? a = v - u / t. ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பக்கம் பார்த்து அந்த பொருள் நகர்த்துறீங்களோ அந்த பொருள் எப்படிதான் போகும்? அந்த திசையில தான் போகும். நம்ம இதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குதிரை வண்டி இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு? நியூட்டன் அவருடைய பேர் வச்சுக்கலாம். இப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரு குதிரை வண்டியில ஒரு ரூட்டுக்கு போறாரு. சரிங்களா? ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குதிரை வண்டியில இருந்து இவர் டிராவல் பண்ணிடுறாரு. திடீர்னு இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு. இந்த கல்லுக்கு கட்டாயமா என்ன இருக்கும்? மாஸ் இருக்கு, நிறை இருக்கும் இல்லையா? ஒரு பாறை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோடு, இந்த இடத்துல தண்ணி. இப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரு ஒத்தையடி பாதையில போய்கிட்டே இருக்காரு. இப்போ இவர் என்ன பண்றாரு? போகும்போது இந்த பொருள் தடையா இருக்கு. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறுக்கு வழி பாக்குறாரு. குறுக்கு வழி இங்க எதையும் இல்லை இல்லையா? அப்புறம் என்ன பண்ணணும்? இவர் கட்டாயமா ஒண்ணு போனா இதை தள்ளிட்டு போகணும், இல்லைன்னா திரும்பி எங்கதான் போகணும்? வீட்டுக்கே போயிடணும். ஆனா அவர் கட்டாயமா போகக்கூடிய சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணணும்? இவரு இந்த கல்லை தள்ளணும். அப்ப என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இந்த கல்லை தள்ள ஆரம்பிக்கிறார் இல்லையா? கல்லுக்கு கட்டாயமா என்ன இருக்கும்? மாஸ். கல்லுக்கு என்ன இருக்கும்? கட்டாயமா மாஸ் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு கல் உங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? லேசா தள்ளுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஃபோர்ஸ். அதிகமா அழுத்தி தள்ளுனா அது என்னன்னு சொல்லணும்? மொமெண்டம். அதிகமா அழுத்தி தள்ளுனா அதுக்கு பேரு மொமெண்டம். அப்போ ஃபர்ஸ்ட் நியூட்டன் இறங்கி தள்ளுறாரு. அவருடைய பேரு நியூட்டன். அவர் இறங்கி அந்த கல்லை பிடிச்சி ஃபர்ஸ்ட் தள்ளுறாரு.
இது நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா பிஐன்னு எடுத்துக்க போறோம். பினா மொமெண்டம், ஐனா இனிஷியல். முதல்ல யார் தள்ளுறாரு? நியூட்டன் அவர் தள்ளுறாரு. தள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் தூரம் தள்ளுறாரு. இந்த பொருளானது கொஞ்சம் நகருது. அதுக்கு என்ன இருக்கு? மாஸ் இருக்கு. அந்த பொருளுக்கு என்ன இருக்கு? மாஸ் இருக்கு. இந்த பொருளை தான் நம்ம என்ன எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் இவர் தள்ளுறாரு இல்லையா, மாஸ் இருக்கு, அந்த பொருள் நகருது. நகரும் போது அதுக்கு என்ன இருக்கும்? மாஸ்னாலே அது எதை பார்த்து நகர்ந்து போகணும்? என்ன? வெலாசிட்டி. வெலாசிட்டி இருக்கணும். அப்ப இங்க யூன்னு எடுத்துக்க போறோம். என்ன எடுத்துக்க போறோம்? யூன்னு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் தள்ளுறாரு, இனிஷியல். இது பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மாஸ் இருக்கு, அந்த பொருளுக்கு என்ன இருக்கு? யூ. யூங்கிறது வெலாசிட்டி. ஆக்சுவலா வி தான் வெலாசிட்டி. இங்க ரெண்டு பேர் தள்ள வராங்காட்டி யூவும் எடுத்துக்க போறோம், வியும் எடுத்துக்க போறோம். இப்ப யூங்கிறது எடுத்தாச்சு. ஓகே, இவர் என்ன பண்றாரு? தள்ளி 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 ஒரு வழியாகி 5 நியூட்டனுக்கு தள்ளுறாரு. 15 மினிட்ஸா. எத்தனை நியூட்டன் தள்ளி இருக்காரு அந்த கல்ல? 5 நியூட்டன் தள்ளிதான் இருக்காரு. 5 நியூட்டன் விசை கொடுத்து தள்ளிடாரு. எத்தனை நிமிஷமா தள்ளி இருக்காரு? 15 மினிட்ஸ். இதுக்கப்புறம் இவரால் தள்ள முடியல. இப்ப என்ன பண்றாரு? வண்டியில இருக்கிற குதிரையை கழட்டி விடுறாரு. சோ குதிரை வந்து மனிதனை விட வலிமையே இல்லையா? கட்டாயமா வலிமை இல்லையா? சோ அது என்ன பண்ணுது? பாறையை தள்ளுது. அப்ப குதிரை தள்ளும் போது பிஐ என்னவா மாறிடும்? எஃப்னு மாறும். எஃப்னு என்னது? ஃபைனல், இறுதி. இப்ப யாரு தள்ள போறா? குதிரை. சோ அது இறுதி. அப்ப அதே மாதிரி அதுக்கு என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும். அந்த குதிரை தள்ளும் போது கடைசி இனி அதுக்கப்புறம் யாரும் தள்ள போறது. அப்ப வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, அதை எப்படி எழுத போறோம்? வின்னு எழுத போறோம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூ வேணும். நம்ம என்ன செய்ய போறோம்? ரெண்டுக்கும் பிஐல பிஎஃப்ல இருந்து பிஐ நம்ம என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்ப என்ன? ரெண்டுக்கும் டைம்னு ஒண்ணு இருக்கு கட்டாயமா இல்லையா? சோ அப்ப எப்படி எழுதலாம்? mu மைனஸ் சாரி mv மைனஸ் mu டிவைடட் பை t. டைம் இருக்கும் ரெண்டுக்கும் இல்லையா? அப்ப m ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறங்காட்டி m வெளியே எடுத்துட்டோம்னா v மைனஸ் u டிவைடட் பை t. இந்த பொருள் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்லு தள்ளப்பட்டிருக்கும், வேகத்தை அதிகரிச்சிருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? v மைனஸ் u டிவைடட் பை t. இங்க என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு? இங்க என்ன அப்ளை பண்ணப்பட்டிருக்கு? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த பொருள் ஆக்சலரேஷனும் ஆகும், வெலாசிட்டி பார்த்து நகர்ந்து போகும். அப்ப ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m into v minus u divided by t and also a equal to v minus divided by t. சோ இது ரெண்டும் காமனா இருக்கறங்காட்டி ஒரு பொருள் மேல நீங்க விசையை செலுத்தினா அந்த பொருள் மாஸும் அதனுடைய ஆக்சலரேஷனுக்கும் நேர் தகவல் அமையும் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அந்த கல் அவர் தள்ளியாச்சு. தள்ளினதுக்கு அப்புறம் இந்த கல் என்ன பண்ணுது? டைரக்டா நேரா போய் உருண்டு போய் விழுந்துடும். ஏன்னா இந்த டைரக்ஷன் தானே போகும். கடைசியில் எழுதிருக்கீங்க இல்லையா, அவ்விசையின் திசையிலேயே அமையும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் எப்படி அமையுது? டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். எந்த பக்கம் விசை கொடுக்குறீங்களோ அந்த பொருள் அப்படிதான் பார்த்து நகர்ந்து போகும். இப்போ இவர் வந்து 5 நியூட்டன் தள்ளிறாரு 15 நிமிஷம். இப்ப அந்த குதிரை வந்து 5 நிமிஷம் தள்ளிச்சு 15 நியூட்டனுக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து ஃபைனல்ல இருந்து என்ன பண்ணுவோம்? இனிஷியலை மைனஸ் பண்ணி டிவைடட் பை டி போட்டு நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். சொல்றது புரியுதுங்களா? இதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. என்ன சொல்றாங்க? நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்ன சொல்லுது? ஒரு பொருளை பிடிச்சி தள்ளுறோம், அந்த அதிகமா தள்ளுறோம், அந்த பொருள் அதிகமா தள்ளினா அதுக்கு பேர் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குமா இல்லையா? உந்த மாறுபாட்டு வீதம். குதிரை தள்ளுறக்கும் மனிதன் தள்ளுறக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா இப்படி தள்ளுறது. சரிங்களா? லீனியர்னா என்னது? நேரா தள்ளுறது லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன எழுதியிருக்கோம்? அங்க கண்டிப்பா தள்ளும் போது, நேரா அப்படி தள்ளும் போது வெலாசிட்டி சாரி மொமெண்டம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகுது. உந்தம் வந்து மாறுது. இதுக்கப்புறம் அந்த பொருளானது நகருது, திசை வேகம் இருக்கு, ஆக்சலரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை அதிகரிக்கும். அதிகரிக்கும் போது a equal to v minus u by c. அப்புறம் f directly proportional to the ma. நீங்க அந்த குதிரையும் மனிதனும் செலுத்தின விசை அந்த பொருளுடைய நிறைக்கும் அந்த பொருளுடைய முடுக்கம் ஆக்சலரேஷனுக்கும் நேர் தகவல் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நியூட்டனுடைய இரண்டாம் விதி இதுதான் ஆன்சரே. சரிங்களா? இது நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். ஓகேவா? சரி, எழுதலாமா? எழுதிக்கோங்க. இது கீழே எழுதுங்க. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷும் சொல்றேன். கீழே அந்த ஸ்டெப் மாதிரி போட்டுவாங்க. இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. அப்ப எப்படி எழுதுவது? என்ன சிம்பிள் அதுக்கு? PI. Initial momentum of the body PI is equal to என்னது? MV ஆ MU ஆ? MU. தமிழ் எழுதிக்கோங்க. முதன்மை உந்தம். முதன்மை உந்தம் PI equal to MU. அடுத்தது என்ன? ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. அதை எப்படி எழுதுவோம்? இறுதி உந்தம் எப்படி எழுதுவோம்? PF. F என்னது? ஃபைனல். அப்ப இதனுடைய சிம்பிள் என்னது? M into V. ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி PF is equal to MV. தமிழ்ல எழுதுனீங்களா? தமிழ்ல என்னது? கடைசியில இறுதி உந்தம். இறுதி உந்தம்னா குதிரை தள்ளுறது. PF is equal to MV. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம்னால என்ன சிம்பிள் சொல்லியிருந்தோம்? P. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் உந்த மாறுபாட்டு வீதம் ஈக்குவல் டு டெல்டா P. அப்ப என்ன பண்ணணும் நம்ம இங்க? PF மைனஸ் PI.
divided by t. அதாவது mv minus mu divided by t. எழுதுறீங்களா? change in momentum delta p equal to f minus pf minus pi. pfங்கிறது இங்க என்ன? mv. piங்கிறது என்ன? mu. அப்ப ரெண்டையும் நம்ம எதால கால்குலேட் பண்ணுவோம்? கட்டாயமா ரெண்டும் தள்ளப்பட்டிருக்கும்போது டைம் இருக்கும். அப்ப divided by time. எழுதுறீங்களா? அதுக்கப்புறம் f directly proportional to what is meaning of f? Force is directly proportional to rate of change of momentum divided by time அப்ப தமிழ்ல எழுதிக்கோங்க f directly proportional. எப்படி எழுதணும்? f directly proportional to உந்த மாறுபாட்டு வீதம் divided by காலம் அப்படினு ஃபார்முலா. f directly proportional to உந்த மாறுபாட்டு வீதம். இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா நேர்தகவுன்னு அர்த்தம். எழுதுறீங்களா? change in momentum divided by time. உந்த மாறுபாட்டு வீதம் divided by காலம். அப்ப என்ன ஆன்சர்? என்ன ஃபார்முலா? mv minus mu by t. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? m வெளிய எடுத்துட்டு m into v minus u divided by t. கீழ அப்படியே எழுதிட்டு வாங்க. m into v minus u divided by t. அப்ப இங்க யார் அப்ளை ஆகுறா? ஆக்ஸலரேஷன். இங்க ஆக்ஸலரேஷன் வரும்போது a equal to v minus u divided by t. So the f is directly proportional to mass into acceleration. ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும்? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கொஸ்டின் பாருங்க. இப்போ நியூ புக்ல அப்டேட் கொஸ்டின். இப்போ இந்த குதிரை வந்து கல்லை தள்ளுச்சு, அதே மாதிரி இந்த நியூட்டனும் கல்லை தள்ளினார். இந்த கல்லு மேல செயல்பட்ட ஃபோர்ஸ் என்ன? இந்த கல்லு மேல செயல்பட்ட ஃபோர்ஸ் என்ன? ஈக்குவல் ஃபோர்ஸா, அன்ஈக்குவல் ஃபோர்ஸா, அதாவது பேலன்ஸா, அன்பேலன்ஸா? சமமான விசையா, சமமற்ற விசையா? அன்பேலன்ஸ். ஏன்னா மனிதனுக்கு ஒரு விசை இருந்தது, குதிரைக்கு ஒரு விசை. மனிதன் எத்தனை நியூட்டன் தள்ளினா? 5 நியூட்டன். குதிரை 15 நியூட்டன். அப்ப கண்டிப்பா ரெண்டு பேர்த்தோட விசை எப்படி இருந்தது? மாறுபாடு. அப்ப கீழே எழுதிக்கோ. இரண்டாம் விதியில என்ன விசை அங்க மாறுபாடு கண்டிப்பா நடக்கும். அங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு? அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ்ல இது என்னது? பேரலலா, அன்பேரலலா? பேரலல். ஏன்னா இந்த பக்கம் தானே குதிரையும் தள்ளி இருக்கும், மனிதன் தள்ளி இருப்பாங்க. அப்ப பேரலல். ஒரே டைரக்ஷனை பார்த்து ஒரு 10 அதாவது நிறைய ஃபோர்ஸ் செயல்பட்டு அதுக்கு பேர் என்ன? பேரலல். போன கிளாஸ் எழுதிப்போம். அப்போ parallel unbalanced force அப்படின்னு எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதிக்கோங்க, இணையான சமமற்ற விசைகள் செயல்பட்டது. இணையான சமமற்ற விசைகள். நம்ம போன கிளாஸ்லயே படிச்சுட்டோம். parallelனா என்ன, unparallelனா என்னன்னு சொல்லிட்டு. எழுதுறீங்களா? ஓகே, அவ்வளவுதான். வாட் இஸ் parallel? ஒரே டைரக்ஷன்ல அது ஃபோர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம். அது வந்து ஒரே டைரக்ஷன்ல தள்ளுச்சுன்னா அதுக்கு பேரு parallel, இணை விசை. ஆப்போசிட் தள்ளுச்சுன்னா அன்லைக் பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அது தமிழ்ல இணையற்ற விசை அல்லது அதுக்கு என்ன வேற தமிழ்ல இணையற்ற விசை நினைக்கிறேன். ரெண்டு